அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க தான் எங்களுக்கு பாஸ். அதோட அவரை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களோட தான். அங்க சாட்சி பலமா இருக்கு. சாட்சி சொல்ல வர்றவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு மாமா. அந்த சாட்சியை கொன்னுட்டா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்காம தன்னோட ஆபீஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட கவனிச்சுக்கிட்டு இருக்காரு கமிஷனர். அந்த கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிற போலீஸுங்க சாட்சி எல்லாரையும் அங்கேயே கொண்டுடலாம். வாய் மூடு. போலீஸ் மேல கை வைக்காத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க மேல கை வச்சோம்னா அப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம கிட்ட பணம் வாங்குறாங்கன்னு கேவலமா நினைச்சிடாத. எந்த நேரத்திலயும் நம்மள கவுத்துருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நாளைக்கு அந்த காசிய கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்கல்ல, அங்க செட் பண்ணி வைக்கணும் ஃபீல்டிங்க. என்னடி முனி அம்மா உன் நகத்துல பாலிசு, அது யாரு வச்ச பாலிசு, அது நான் வச்ச பாலிசு. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கேளுருமணி போட்ட புள்ள நாளும் தெரிஞ்ச புள்ள. ஏய் वीचिका विलास विभ्रमत् भ्रमत् विभंग भंग रिंगण द्विलोल लोचनि सुधाभिपूर्ण सद्विलोकैकसेचनैर्मुद सदावमां कपालिके भजामि भद्रकालिके सारभूद्रभक्तिनि निषूदनैककर्तनि निपीतरक्तकर्मुरे नितान्त प्रेम निर्भरे भूत कर्मठे प्रपन्न जीव शर्मदि सदावमां कपालिके भजामि भद्रकालिके. நான் வணக்கண்ணா. என்னடா என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்துட்டு பழம் தான் வந்தேன். தேவா எப்படி இருக்கான்? உங்க அக்கா மல்லி எப்படி இருக்கா? நல்லா இருக்குண்ணா. உங்க அக்காவை பார்க்காம செத்தலாம் போல இருக்குடா. நான் வந்ததே அதுக்கு தான்ண்ணா. என்னங்க वीचिका विलास विभ्रमत् भ्रमत् विभंग भंग रिंगण द्विलोल लोचनि सुधाभिपूर्ण सद्विलोकैकसेचनैर्मुद सदावमां कपालिके भजामि भद्रकालिके. ஏய் கேன நல்லா இருக்கியா? என்ன ஞாபகம் வரல? என்ன தெரியல? ஏய் என்னடா இப்படி பயப்படுற? திரும்ப திரும்ப.
காசி ஓ மேல கைய வச்சான், உன் மேல எவன் கைய வச்சாலும் அவன் ரத்தத்தை நான் பார்த்துருவேன். அன்னைக்கு அவன் உன்னை கலங்கப்படுத்திட்டான், இன்னைக்கு நான் உன்னை சுத்தம் பண்ணிடுறேன். என் கையாலேயே சுத்தம் பண்ணிடுறேன். இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம். ஏய், வெளியே போங்கடா. ராணி, தண்ணி எடுத்து வை. காசிநாதன் கொலை, தேவன் மேல் பழி. இந்த சந்தேகம் எப்படி வந்துச்சு மாமா? இன்னும் கூட எழுதிருக்காங்க மாமா. தேவன் கூட சேர்ந்து போலீஸும் கண்ணாமூச்சி ஆடுது. இந்த பிரஸ்காரனுங்க என்னமோ பார்த்த மாதிரியே எழுதுறானுங்க சார். இப்பதான் பணத்தை வாங்கி கையில வச்சீங்க, அதுக்குள்ள பேப்பர்ல வந்துச்சு பாத்தீங்களா? என்ன சொன்னாலும் சரி, பிரஸ் தான். இந்த தேவன் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம போலீஸும் பிரஸும் எப்படியாவது பிடிச்சிருவாங்க. எப்படியா பிடிப்பாங்க? கொலை நடந்த சமயத்துல தேவராஜன் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி பூஜை பண்ற சமயத்துல தெய்வமே அனுகிரகம் பண்ணியிருக்கான். தெய்வமே அனுகிரகம் பண்ணிச்சா? இந்த மூஞ்சிக்கா? யாரையோ காட்டுற? இவருக்கு அவ்வளவு பலமான சாட்சி இருக்கு. என்ன பண்ணுவானுங்க? நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இவங்க எல்லாரையும் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு கொத்துன்னு கொத்தணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் ஓவரா பேசுவான். மாமா, நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட மாமா. பேப்பர் முழுக்க நீதான். இங்க பாரு, சிஎம் போட்டோ பக்கத்திலேயே உன்னோட போட்டோ. எங்க காட்டு. அடாமா. காசு குடுற. ஏய் ஏய் குடு. ஏய் ஏய் குடு. உன்னதான் கேக்குறாரு. குடுறல. ஏய் பாண்டு, இந்தா குடு. குடுடா. வாடா. ஏய் நீ தர மாட்டியா? குடு. ஏய் குடு. இந்தா. ஏய் குடு. காசடா. குடுறி. குடு. எலுமிச்சம்பழம் வாங்கட்டுமாங்க? வாங்கிக்க. ஏய் உன்கிட்ட நான் தனியா கேக்கணும். என்ன? குடு. குடுற. என்ன குறையுது? 10 ரூபாயா? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடு. ஏய், அங்க பாரு மாங்காய் இருக்கு. ராமுக்கு மாங்காய் கொண்டு ரொம்ப பிடிக்கும். ஹலோ. தக்காளி எவ்வளவுப்பா? கிலோ 10 ரூபாமா. 2 ரூபாய் குறைச்சுக்க, 3 கிலோ கொடு. காய் பழம் சேர்த்து 2 ஒண்ணா போ. ஏய், 1/4 கிலோ தக்காளி கொடு. தக்காளி 1 கிலோ போடு. 2 தக்காளி கொடு. என்னப்பா 2 தக்காளி கேக்குற? கொடு. அப்படி வராதுப்பா. காது திரும்பி என்னப்பா இது? அப்படி எப்படி குடுக்குறது? சீக்கிரம். என்னங்க? கூடல இல்ல. என்னப்பா நீ? 1 கிலோ தக்காளி கொடுப்பா. இதுல போடு. ஏய், தக்காளி குடுறா. ஏன்பா இப்படி அனாவசியமா வந்து தகராறு பண்ற? ஐயா, தகராறு பண்றது அவனா இல்ல இந்த அம்மாவா? நானா? பின்ன என்ன, அப்பவே இருந்து பாக்குற இந்த பையனை இடிக்கிற. அவனுக்கு உன் பையன் வயசு இருக்கும். வெக்கமா இல்ல உனக்கு? அனாவசியமா தகராறு பண்ணாத. வாய மூடியா. நீதான் இந்த அம்மாக்கு புருஷனா? பாத்தீங்களாடா, கட்ட புருஷன் பக்கத்துல இருக்கும் போது இந்த அம்மா என்னென்ன காரியம் பண்ணது. ஒண்ணு மாதிரி பொம்பளைங்களா இருந்தா பசங்க கெட்டு போகுது. இந்த மாதிரி பொம்பளைங்கள சும்மா விடக்கூடாது. டேய், இத போட்டு தள்ளுங்கடா. இந்த பாரு பெருசு, உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பொம்பளை தான் பிரச்சனை. தேவையில்லாம மூக்க நுழைச்சி உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்களை கேட்க கூடாது.
சார், அந்த வாட்டர் டேங்க் ஆக்சிடென்ட் ஃபைல் இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்துருவா. எஸ் சார். உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. நாளை காலையில கோர்ட்ல பெயிலுக்கு அப்ளை பண்ணி அவரை கூட்டிட்டு வந்துடலாம். வாமா வீட்டுக்கு போலாம். அவரை விட்டு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. ராமு கூட ஊர்ல இல்ல. நான் இங்க இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா. ஒரு நாள் தானேம்மா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லடா, நீங்க போங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா போயிடுறேன். நீங்க போங்க. சரி. ஹலோ ஹலோ மாமா, நான் ராமு பேசுறேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணா யாரும் எடுக்கல. அம்மா அங்க வந்திருக்காங்களா? இல்லடா, உன் அம்மா உங்க அப்பாவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. போலீஸ் ஸ்டேஷனா? என்னாச்சு? ஆமா, நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலடா. நீ வெளியூர் போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தகராறு. அந்த விஷயமா உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மாமா, அப்பாவை காலையில விட்டுருவாங்கல்ல? கண்டிப்பா விட்டுருவாங்கடா. நான் காலையில கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுத்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி மாமா. சார், என்ன? நான் ஃபயர்மேன் வெங்கடேஸ்வரனோட பையன். அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? இந்தாங்க. 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் கொடு. லஞ்சம் கேக்குறீங்களா? லஞ்சம் நினைச்சுக்கோ, டீக்குன்னு நினைச்சுக்கோ, பிரியாணிக்குன்னு நினைச்சுக்கோ, எதை வேணாலும் நினைச்சுக்கோ. உங்க அப்பாவை பார்க்கணும்னா 100 ரூபாய் பணம் வேணும். இந்தப்பா. உங்க அப்பா பேரை எழுதிட்டு கையெழுத்து போடு. யோ, மார்க்கெட் மர்டர் கேஸ் வெங்கடேஸ்வரன். போய் பாரு. என்னாச்சுப்பா? ராமா, நீ பரீட்சை எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்க. எப்படி இருக்க சாந்தி? என்னப்பா இதெல்லாம்? இப்ப என்னடா ஆயிடுச்சு? நான் தான் 2 நாள்ல வெளியே வந்துருவேன்ல. நீங்க தப்பு பண்ணலப்பா. தப்பு பண்ணாதவங்களுக்கு அநியாயம் நடக்காது. நீங்க வெளியே வந்துருவீங்க. நான் எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? உன்னை பிள்ளைய பெத்தது நான் பெருமையா நினைக்கிறேன்டா. வரம்பா. உங்க அப்பாவுக்கு இந்த சோடாவை கொடுத்துட்டு வா. நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்பா. இனிமே பிடிக்கவே மாட்டேன். ராமா, அவங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது உனக்கு எனக்கும் தெரியும். ஆனா கோர்ட்டுக்கு தெரியாதே. நாம கோர்ட்டை நம்ப வைக்கணும்னா சாட்சி வேணும். நீ ஒண்ணு பண்ணு, மார்க்கெட்டுக்கு போய் நடந்ததை நடந்த மாதிரியே சொல்றதுக்கு ஒரு சாட்சியை பிடி. உங்க அப்பாவை உடனே வெளியே கொண்டு வந்துடுறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அங்க செத்து போன பாண்டு தேவராஜுக்கு ரொம்ப வேண்டியவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தேவராஜ் உங்க அப்பாவை ஈஸியா விடமாட்டான். அவனுக்கு எதிராக நின்று சாட்சி சொல்றதுக்கு ஆள் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணு. இருபத்தி 2ஆம் தேதி இங்க ஒரு கொலை நடந்தது, பாத்தீங்களா? எனக்கு தெரியாதுப்பா. இப்பதாங்க வெள்ளிக்கிழமை. தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க. போ மச்சான், அங்க பாரு, எவனோ ஒருத்தன் கொலை நடந்ததை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காண்டா. ஏங்க, போன வெள்ளிக்கிழமை இங்க ஒரு கொலை நடந்தது, நீங்க பாத்தீங்களா? போன வெள்ளிக்கிழமை தானே. உனக்கு எதுக்கு அது வாயை மூடிட்டு வேலை பாரு. எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. இல்ல, நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம். அது பொறுக்கலையா? போ, சொன்னா புரியாது.
ஏய் தம்பி இங்க வா. நீங்க பாத்தீங்களா சார்? பார்த்தேன், மொத்தமும் பார்த்தேன். அந்த கொலை நடந்தது வெள்ளிக்கிழமை பட்ட பகல்ல. கோர்ட்டுக்கு வந்து நான் உண்மையை சொல்றேன். ஆனா எனக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். என்ன சார் இது? உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு பணம் கேக்குறீங்க? இத பார், நான் தினம் ஆட்டை வாங்கி அதை வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன். அதை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. என் தலைவிதி வியாபாரம். ஒரு ஆட்டை வெட்டினா எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் உன் கூட கோர்ட்டுக்கு வந்து உனக்கு சாட்சி சொல்ல நான் என்ன உன் தோஸ்தா? பணத்தை கொடு, சாட்சி சொல்றேன். லாபம் இல்லாம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அம்மா அம்மா, என்னப்பா? ஒருத்தர் சாட்சி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா 5000 ரூபாய் பணம் கேக்குறாருமா. 5000? சரி, சாட்சி சொல்றதுக்கு வேற யாரோ எதுக்குடா? சம்பவம் நடந்தப்ப நான் தான் அங்க இருந்தேனே, நான் வந்து சாட்சி சொல்றேன். இல்லம்மா, உன்னோட சாட்சிய ஏத்துக்க மாட்டாங்க. என்னடா சொல்ற? வேண்டியவங்க சொல்ற உண்மையை விட யாரோ சொல்ற பொய்க்கு தான் மதிப்பா? அப்பாவை காப்பாத்தணும்னா பணம் கொடுத்துதான் ஆகணும். இதுல 5000 ரூபாய் இருக்கு. நாளை காலையில கோர்ட்டுக்கு வந்து நடந்த உண்மையை சொல்லுங்க. வர்றேன். இன்னொரு விஷயம் பாய். இப்ப நீங்க நமாஸ் பண்ணீங்கல்ல, அது அல்லாஹ்க்காக. அல்லாஹ்னா உண்மை. அந்த உண்மையை நீங்க எனக்கு 5000 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. அல்லாஹ் உங்ககிட்ட இல்ல. இனிமே நமாஸ் பண்ணாதீங்க பாய். இந்தாப்பா நில்லு. இந்த பணத்தை நீயே வச்சுக்க. நீ சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்றேன். உனக்காகவோ உங்க அப்பாவுக்காகவோ இல்ல, அல்லாவுக்காக. இங்க இருந்தா என்னை கொன்னுடுவாங்க. என்னை எங்கேயாவது கூட்டு போயிடு. சார், ஃபயர்மேன் வெங்கடேஸ்வரனை பார்க்கணும். ஓ, என்னங்க சார் 100 ரூபாய். சார், ஃபயர்மேன் வெங்கடேஸ்வரனை பார்க்கணும். இங்க வா. இரு. வெங்கடேஸ்வரனுக்கு நீ என்ன வேணும்? அவரோட பையன் சார். பையனா? சார், அந்த செல்லோட சாவி. ஏய், என்கிட்ட கொடுக்குற. அங்க மாட்டு. நீ உள்ள வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா, இங்க உட்காரு. உங்க அப்பா நிரபராதி, எந்த தப்பும் செய்யல. இப்போ நான் நினைச்சா கூட அவரை வெளியில விட முடியும். நீ ஒண்ணு செய், உங்க வீட்டுக்கு போய் ஒரு 50000 ரூபாய் எடுத்துட்டு வா. இப்போ மணி 8 ஆகுதுல்ல, நீ நினைச்சா 1 மணி நேரத்துல உங்க அப்பாவை பார்க்கணும். சீக்கிரம். சார், உங்களுக்கு பணம் கொடுத்தா எங்க அப்பா செய்யாத தப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? எதுக்கே உங்க அப்பா விஷயத்துல போய் கஞ்சத்தனம் பண்ற? உனக்காக தான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா புரியுது சார். நீங்க லஞ்சம் கேக்குறீங்கன்னு புரியுது. எங்க அப்பா எந்த தப்பும் செய்யல சார். ராஜா, உங்க அப்பா தப்பு செஞ்சாரா இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை பணம், அவ்வளவுதான். நியாயம் எங்க பக்கம் இருக்கு சார். எங்க அப்பா கண்டிப்பா வீட்டுக்கு வருவாரு. காக்கி நினைச்சா வெளியே வர முடியாது. கட்டாயம் வருவாரு. எங்களுக்கு சாட்சி சொல்ல ஆள் இருக்கு. நாளைக்கு காலையில எங்க அப்பாவை கண்டிப்பா விடுதலை பண்ணிடுவாங்க. வெளியே வந்த 5 நிமிஷத்துல வேற கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளுவேன். என்ன புடுங்குவேன்? என்கிட்ட வச்சுக்காத. போய் பணம் எடுத்துட்டு வா போ. இல்ல சார், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். ஏய், இவனுக்கு இவன் அப்பனை காட்டுங்க. போய் பாரு போ. யோ நடராஜ், டீ சொல்லு. ஓகே சார்.
அப்பா 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 எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? உங்க அப்பாவுக்கும் கூட இருக்கிற கைதிக்கும் சாப்பாடு கொடுத்தோம். கொடுத்த சாப்பாடு பார்த்தலன்னு பக்கத்துல இருக்கிறவன் தட்டுல கையை வச்சுட்டாரு. 2 பேருக்கும் சண்டை. இந்த வயசுல போய் எவனாவது சாப்பாடு அடிச்சுக்குவானா? நாய் மாதிரி. பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொல்ல பாக்குறீங்கன்னு தெரியுது. இங்க இருந்த எங்க அப்பாவை கொன்னுடுவீங்க. நான் அவரை கூட்டிட்டு போறேன், நான் அவரை கூட்டிட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சாவி எடுத்தியா? எவ்வளவு தைரியம்! சார் சார் விட்டுருங்க சார், சார் விட்டுருங்க சார். வாழ முடியும். என்னடா உன் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்க? இது உன் காலேஜ் நினைச்சா பிளே கிரவுண்ட் நினைச்சியா? ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்டா இருக்கணும். ஓவரா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா போட்டு தள்ளிடுவேன். இப்ப சொல்றேன் கேளு. உங்க அப்பா வெளியே வரமாட்டான், இங்கே சாகடிச்சிடும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்பவே கமிஷனர் கிட்ட போவேன். தோடா கமிஷனர் கிட்ட சொல்லுவியா? சொன்னா என்ன நடக்கும்? மிஞ்சி போனா டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. நீ ஒண்ணு செய். கமிஷனர் கிட்ட சொல்றானல்ல, பக்கத்துல அவங்க அம்மாவும் இருப்பாங்க, அவங்க கிட்டயும் சொல்லு. ஒன்னும் கொடுங்க முடியாது. என்னடா பாக்குற? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, எல்லாம் ரத்தம். என்ன வேணா பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனா ஒன்னும் நடக்காது. ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட இப்ப நடந்தது பாரு, இப்படிதான் நடக்கும். இப்போ ஏன் டைம் நடக்குதுடா, நான் நினைச்சாதான் நடக்கும். ஆமா, இப்போ உன் டைம் தான் நடக்குது. நடக்கட்டும். எனக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப எங்க கையில நீ மாட்டுவ. குடும்பப்படிதான் ஒன்னா சேர்ந்து கை கோத்துக்கிட்டோம்னா உன்னால தப்பிக்க முடியாது. போடா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்ட. நீ 1000 பேரை பார்த்திருக்கலாம், ஆனா 1000த்துல ஒருத்தன் கண்டிப்பா வருவான். அந்த ஒருத்தன் 1000 பேருக்கு சமமா இருப்பான். அவன் தான் உன் உயிரை எடுக்க போற யமன். போடா, போப்பா, பா. போற, ஆனா மறுபடியும் வருவேன். கண்டிப்பா வருவேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உனக்காக வருவேன். சார் ஒரு நிமிஷம், உங்க பென்னு பென்சிலு. இதுதான் நிஜம். சார் இந்த பையனோட தைரியத்தை பார்த்தா இவன் 1000த்துல ஒருத்த மாதிரியே இருக்கான் சார். ए कौन है? कौन है तुम? कमिश्नर सर பார்க்கணுங்க. साहब सो गया, तू जाओ. முடிச்சிட்டு தான் இருக்காரு. साहब सो गया बोलो ना. அது இல்ல சார். சார் எங்க அப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு சார். ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். साहब सो गया बोलो ना, सो गया. சார் ப்ளீஸ் சார், உள்ள விடுங்க சார். 100 रुपया 100 ரூபாய் கொடு. இங்க பாருப்பா, உங்க அப்பா மேல தப்பா இன்ஸ்பெக்டர் மேல தப்பான்னு இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கேன். உங்க அப்பா சீரியஸா இருக்குன்னு சொன்னதுனால இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் முதல்ல உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணு. அப்படியே என் ஆபீஸுக்கு போய் இதுல சீல் போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துரு. போப்பா போ, நான் ஃபோன் பண்றேன்.
ஹலோ நான் தான். சார் வணக்கம் சார். நான் ஒரு பையன் அனுப்புறேன், வந்தானா? வந்துட்டான் சார். இந்த பக்கத்துல தான் சார் நிக்கிறான். அந்த லெட்டர்ல ஸ்டாம்ப் போட்டு அனுப்பு. ஓகே சார், போட்டு கொடுத்துறேன் சார். இதோ பாருப்பா, இந்த 3 சிங்கத்தல முத்திரைய குத்துனாதான் இந்த லெட்டருக்கு மதிப்பு. இப்போதைக்கு இந்த முத்திரைக்கு விலை 500 ரூபாய். அந்த பணத்தை அங்க வையி, இந்த ஸ்டாம்பை இங்க வைக்கிறேன் சார். இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். நான் அப்புறமா போய் எடுத்து வந்து தரேன். இப்ப எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். தயவு செஞ்சு ஸ்டாம்ப் பண்ணுங்க சார். இந்த பாருப்பா, இந்த நாற்காலியில 30 வருஷமா உட்கார்ந்து நடுமுதுகே வளைஞ்சு போச்சு. நிமிந்து நின்னு ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி கண்ணீர் கதைய கேட்டு கேட்டு தலைமுடியே நரைச்சிருச்சு. முதல்ல பணத்தை எடுத்து வை, அப்புறம் குத்துற முத்திரையா. டெலிவரி அண்ட் கேஷ். சார் ப்ளீஸ் சார். அட போயா போ. அம்மா. என்னப்பா? அப்பாக்கு ரொம்ப அடிபட்டிருக்குமா. ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண கமிஷனர் லெட்டர் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா கிளர்க்கு 500 ரூபாய் லஞ்சம் வேணுமா? லஞ்சமா? கடவுளே. 500 இருக்கு, எடுத்துட்டு போ. இல்ல என்ன? கமிஷனர் எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண லெட்டர் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தியாச்சு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? காந்தி ஹாஸ்பிட்டல். ஜானகி, ஜானகி, ஜானகி. எமர்ஜென்சி வார்டுங்க இருக்கு. நேரா போய் ரைட்ல திரும்புங்க. மேடம், தலையில அடிபட்டிருக்கு. இங்க படுக்க வைங்க. பாத்துக்கங்க, இது வந்து. சரிங்க. சார், நான் ஃபயர்மேன் வெங்கடேஸ்வரோட பையன் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க அப்பாவை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அவர் எங்க சார் இருக்காரு? இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு முன்னாடி அவங்க ஜீப்ல புறப்பட்டாங்க, இன்னும் வரலங்கறீங்க. யோ, அந்த ஜீப்பை நானா ஓட்டிட்டு வந்தேன். நீ ஓட்டிட்டு வந்தியா? உங்க அப்பா எந்த வண்டியில வராரு, அந்த வண்டியை யாரு ஓட்டிட்டு வராங்கன்னு எனக்கு என்னையா தெரியா? போலீஸ்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. ஆளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. போயா, போய் அப்படி உட்காரு போ. யோ, விலங்க விடு. இங்க பார், நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை நான் விடுதலை பண்றேன். இங்க இருந்து போ.
எங்க போகணுமோ போ. ஏய் ஏம்பா ஃபயர்மேன் வெங்கடேசனோட பையன் நீ தானே? ஆமாங்க. உன்னோட பேர் ராமா தானே? ஆமா. வா. எங்க? ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு? எங்க அப்பா அங்க இருக்காரா? கேள்வி கேட்காம வாயா. சார், எங்க அப்பா இங்க இருக்காரா? பேசாம வாயா. சார், எங்க அப்பா ஐசியூல இருக்காரா? ஆட வாயா அண்ணா. வா வா. உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரும்போது ஜீப்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு. லாரி ஏத்திருச்சு. சொல்றேன். 50,000 கூடியா உங்க அப்பனை வெளியே அனுப்புறேன்னு சொன்னேன். கேட்கல. உன் அப்பா விஷயத்திலேயே கஞ்சத்தனம் பண்ண. வாழ வேண்டிய மனுஷன் மேல போய் சேர்ந்துட்டாரு. இதான் உங்க பிரச்சனை. மனுஷனோட உயிரை பத்தி கவலையே பட மாட்டீங்க. உன் கையால உங்க அப்பனை நீயே கொன்னுட்ட. நாய் மாதிரி அடிபட்டு சாவாங்கன்னு நான் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன்யா. அதை இன்னைக்கு தான் பார்த்தேன். உங்க அப்பா செத்தான் பாரு, அதான் நாய் சாவுங்கிறது. இந்த ஆள் ரோட்ல விழுந்த உடனே லாரி மேலே ஏறி நினைச்சாலே குடலை புரட்டுது. யோ, அந்த துணி எடு. இது உங்க அப்பா தான் அடையாளம் பார்த்துட்டு இதுல ஒரு கையெழுத்த போடு. பாத்தியா, பெத்த புள்ள உன்னாலேயே பார்க்க முடியல. நேர்ல பார்த்த எங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்டதுக்கு நியாயம் பேசினேன். சோசியல் ஒர்க்கர் நாராயணசாமி 5000 காட்டி கொடுத்துட்டான். சரி, உங்க அப்பா அடையாளம் பார்த்துட்டல, இதுல கையெழுத்து போடு. இந்த பேப்பரை பிடிக்கவே உன்னால முடியல. நியாயத்தை காப்பாத்த போறியா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, யங்ஸ்டர்ஸ் என்ன, அப்புறம் என்ன உடும்பு பிடியா? எங்க பிடிச்சு காட்டு.
ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஒன்னா சேர்ந்தா விட மாட்டோன்னு சொன்னல, நீ கேட்கல. இந்த கை ஒன்னு சேர்ந்தா உன்னை விடாதரா. வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சா எப்படி இருக்க தெரியுதா? ஒரு யங்ஸ்டர் அடிச்சா எப்படி இருக்க தெரியுதா? இத்தனை நாள் சும்மா இருந்த, இனிமே நான் உங்களை மேல நினைப்பேன். காஞ்சநகர் துணையோட இப்ப என் டைம் வந்துருச்சு. இனிமே என்ன நடக்குதுன்னு பாரு. இவங்க அப்பம் போனத்தை பார்க்க வந்த இவன் பக்கத்துல இருந்த போனத்தோட வாட்சி மோதிரத்தெல்லாம் திருட பார்த்தான். தடுக்க போன என்ன என் ரிவால்வர் எடுத்து சுட பார்த்தான். அதனால இவனை கொன்னுட்டோம். யோ 305 சார், அந்த பாயோட வாட்சி மோதிரத்தை இவன் பாக்கெட்ல போடு. யோ கதவு மூடு. இன்னைக்கு 3 போனத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்க போகுது. ஏய் கண்ணக்குடியா, யோ எவ்வளவு நேரம்யா தள்ளு. ஐயோ நான் செத்தேன். நான் சொன்னேன்ல இவன் 1000த்துல ஒருத்தன் தான். ஐயோ நான் செத்தேன். நிறுத்துற. ரூபாய்க்காக என் அப்பாவை கொண்டுட்டியடா. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற எங்க அப்பாவை கொடு. 2 லட்சம் கொடுக்குற எங்க அப்பாவை கொடு. பணத்துக்காக எத்தனை பேரடா கொள்ளுவீங்க?
உண்மையை கொல்றீங்க, நியாயத்தை கொல்றீங்க, எல்லாத்தையும் நாசம் பண்றீங்களே. எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் பணம். பணத்துக்காக என்ன வேணா செய்வீங்களா? அந்த பாய் என்னடா பாவம் பண்ணாரு? கோர்ட்டுக்கு வந்து நிஜம் சொல்றேன்னு சொன்னது தப்பா? 5 வேளை நமாஸ் பண்றது தப்பாடா? அல்லாஹ்க்காக நிஜத்தை சொல்றேன்னு சொன்னது தப்பாடா? அநியாயமா கொல்றீங்களடா. எத்தனை பேரை கொல்லுவீங்க? 5 லட்சம் கொடுக்குறேன், இவங்க 2 பேரும் எனக்கு உயிரோட கொடு. எனக்கு என் அப்பா வேணும், இந்த பாய் வேணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். இவங்க கொடு, இவங்க உயிரோட குடுறா. வந்துட்டாங்க. வேண்டாமா, வேண்டாமா. என்ன பாச்சு? அப்பாவை நீ பார்க்க வேண்டாம். ராமா, வேண்டாமா. உன்னால முடியாதுடா. நான் பார்க்கணும். வேண்டாமா, விடுடா. வேண்டாமா. அப்பா பார்க்க வேண்டாம். வெண்மதியே வாராய், வீட்டு கதை பாராய், வேகமாக வாராய், கொடுமைகள் பாராய். நல்ல மனம் என்பது மிகவும் தூரம், நீதியில்லா மண்ணிலே நிஜமே இல்லையே. ஏனென்று கேட்டதால் நடந்தது தூரம். மதியே வாராய், வீட்டு கதை பாராய், வேகமாக வாராய், கொடுமைகள் பாராய். இந்தா நான் சொன்ன மாதிரி செய். சரிங்க சார். கேட்பாங்கயா? இதா இருக்கு. போடு. சரி. அபிஷியல் டியூட்டி. வா. அது சரி. இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கேளுங்க. மார்ச்சரியில வச்சு போலீஸ்காரங்க கூட பார்க்காம இந்த வீட்டு சீதாராம எல்லாரையும் நொங்கி எடுத்திருக்கிறான். அவன் செஞ்ச இந்த குற்றத்துக்காக நாங்க சீதாராமனை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம்மா. என்ன புரியலையா? இதுதான் அதிகார பாஷைன்றது. இந்த பாஷை எனக்கு இல்ல, உனக்கும் இல்ல, எவனுக்கும் புரியாது. ஆனா இந்த பாஷைய எம்எல்ஏ, மந்திரி, சிஎம்னு எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்குமா? உங்க பாஷையில சொல்லணும்னா, உங்க வீட்டு பையன் எங்க இன்ஸ்பெக்டரா அடின்னு அடிச்சு அவர் கைய உடைச்சு மாவு கட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். அதுக்கு தான்மா நாங்க அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அட, எங்க இன்ஸ்பெக்டர் சும்மா சிங்கம் மாதிரி இருந்தா தெரியுமா? அவரை உன் புள்ள பூனை மாதிரி ஆகிட்டாமா. யோ, அங்க பாத்தியா சிங்கம் கரிச்சுக்குது, பாஞ்சா என்ன ஆகும்? இந்தா. என்ன இது? ஆன்டிசிபேட்டரி பெயில். அப்படின்னா எங்க வீட்டு பெரிய மனுஷன் இறந்துட்டாரு. எங்க மத பிரகாரம் அவருக்கு சில மரியாதைகள் செய்யணும். அந்த கடமை முடியற வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ண கூடாது. அதுக்காக தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். இரு, அவர்கிட்ட காட்டிட்டு வரேன். சார் சார். ஓ, அதுவா? சரி சரி. நேத்து அந்த பையன் இன்ஸ்பெக்டர் அடிச்சது இல்லாம ஒரு கண்ணை வேற எடுத்துன்னு போயிட்டான். போலீஸ் மாதிரி பேசணுமா? எங்க அதிகாரியோட துப்பாக்கி காணாம போயிடுச்சுமா. அதை உங்களால தான் எடுத்திருக்காரு. அது இந்த வீட்டுல தான் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோமா. அதுக்காக தான் இது சர்ச் வாரண்ட். சர்ச் பண்ணுங்க.
சார் வீடு பூரா தேடியாச்சு, எங்கேயும் இல்ல. இங்க பார், அந்த ரிவால்வர் உங்ககிட்ட தான் இருக்கு. உன் பையன் என்னையும் அடிச்சிட்டான், போலீஸையும் அடிச்சிருக்கான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. கூடி சீக்கிரம் உன் புருஷன் போட்டோ பக்கத்துல உன் பையன் போட்டோ மாட்ட வைக்கல, நான் போலீஸ்காரன் இல்ல. எங்க போறீங்க அத்தை? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே மேடம். என்ன வேலை? 45,000 ரூபாய். என்னம்மா இதெல்லாம்? என்ன ஆச்சு? போலீஸ்காரங்க அவங்க ரிவால்வரை தேடி வந்தாங்க. கிடைச்சதா? இல்ல. அப்ப கண்ணுங்க என்கிட்ட தான் இருக்கு. என்னம்மா இது? எதுக்கு இவ்வளவு அவசரத்தோட இருக்க? இங்க பாருப்பா, உனக்கு ஒரு கதை சொல்றேன். முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல சாதுவான விலங்குகள் நிறைய இருந்தது. ஆடு, பசு, முயல், மான், இந்த மாதிரி கொடூரமான விலங்குகள் ஒண்ணு கூட இல்ல. அதனால இந்த சாதுவான விலங்குகள் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஆடு இருக்கு பாத்தியா, அதுக்கு ரொம்ப பசி எடுக்கும். அதுக்கு தீனி பத்தாது. 1 கிலோ இலைக்கு பதிலா 2 கிலோ இலை சாப்பிடும். அப்படி தின்னு தின்னு மரத்துல இருக்கிற எல்லா இலையும் காலி பண்ணிடுச்சான். அது எப்படின்னா, நம்ம அரசாங்க அதிகாரிங்க லஞ்சம் லஞ்சம்னு வாங்கி திங்கிறாங்களே, அது மாதிரி காட்டுல இருந்த மரம் எல்லாம் போய் அதனால பசுமை போய் மேகம் வரல, மழை பெய்யல. அதனால காட்டுல துளிர் விடல. சாது விலங்கெல்லாம் தீனி இல்லாம பட்டினி கிடந்துச்சு. அதுங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு. சாகுற நிலைமைக்கு வந்துருச்சு. சமாளிக்க முடியல. என்னடா பண்றது ஆண்டவான்னு நினைக்கிற டைம்ல அந்த காட்டுல ஒரு புலி வந்துச்சு. ஒவ்வொரு ஆட்டையும் புடிச்சு அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த ஆடுகள் சாகுற நேரம் பார்த்து திரும்பவும் அந்த காட்டுல பசுமை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பசுமையை பார்த்து மேகம் வந்தது, மழை வந்தது, மரமெல்லாம் முளைவிட ஆரம்பிச்சது. காடெல்லாம் பசுமை ஆயிடுச்சு. இப்ப நம்ம நாட்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. புலி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த புலி நீயாதான் இருக்கணும். உன்னை ஒரு வீரனா நான் மாத்தி காட்டுறேன். இன்னையிலிருந்து யாரையும் எதிர்க்கிற தைரியம் உனக்கு வரணும். என் வயித்துல பிறந்த உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி எவனா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். வா, நான் உன்னை தயார் பண்றேன். காடுகள் முழுதும் மரங்கள் இருக்கும், மரங்களுக்கெல்லாம் இலைகள் இருக்கும், இலைகளையும் மாடுகள் இருக்கும், அவைகளை கொல்ல புலிகள் பிறக்கும், புலியை கடைசியில் காட்டை ஆளும். உருமும் புலியே இவன் தாண்டா, இவன் கர்ஜனை கேட்கிறடா, இவன் புலி போல் வேட்டை கிளம்பிட்டான். காடுகள் இருக்கும், காடுகள் முழுதும் மரங்கள் இருக்கும், மரங்களுக்கெல்லாம் இலைகள் இருக்கும், இலைகளையும் மாடுகள் இருக்கும், அவைகளை கொல்ல புலிகள் பிறக்கும், புலியை கடைசியில் காட்டை ஆளும். உருமும் புலியே இவன் தாண்டா, இவன் கர்ஜனை கேட்கிறடா, இவன் புலி போல் வேட்டை கிளம்பிட்டான்.
புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. உன்கிட்ட யாரெல்லாம் லஞ்சம் கேட்டாங்களோ அவங்கள ஒரு லிஸ்ட் எடு. அப்பாவை பார்க்க போனப்ப 100 ரூபாய் கேட்டானே அவனை மார்க் பண்ண. நிறுத்து நிறுத்து நிறுத்து, வண்டியை ஓரங்கட்டு. வரோம் வரோம். நிறுத்து நிறுத்து. ஆர்சி புக் கொடு. லைசன்ஸ் கொடு. பர்மிட் கொடு. சரி 100 ரூபாய் கொடு. क्या சவ் सब कुछ है ना, फिर पैसा क्यों देना? எல்லாம் இருக்கிறதுனால தான் 100 ரூபாய் கேட்கறேன், இல்லனா 1000 ரூபாய் கேட்பேன். கொடு கொடு கொடு, டைம் வேஸ்ட் பண்ணாத. अरे पंजाब में शुरू हुआ, यहाँ तमिलनाडु में भी ऐसा है क्या? चल चल. நான் கூட கொடுக்குறேன். நீ ஃபயர்மேன் வெங்கடேஸ்வரன் பையன் தானே? ஏய் இது எதுக்கு? இல்லாதவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறிய வெக்கமா இல்ல? எல்லார்கிட்டயும் சொல்ல लंचम मांगना कुत्ते विழுதுன்னு. क्या? जाकर सबको बोलो रिस्पेक्ट मांगता तो मारता. बेटा तेरे जैसे एक बस इस देश सुधर जाएगी. உருமும் புலியே இவன் தாண்டா, இவன் கர்ஜனை கேட்கிறடா, இவன் புலி போல் வேட்டைக்கு கிளம்பிவிட்டான். முன்னெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருந்தது. ஒவ்வொரு தாயும் தன்னோட மகன் போலீஸ் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருந்தா. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாலே கௌரவமா நினைச்சாங்க. ஆனா இப்போ போலீஸ்னாலே மக்களுக்கு அவர்ஷன் ஏற்பட்டுருச்சு. ஒண்ணு மட்டும் உண்மை, நம்ம டிபார்ட்மெண்ட்ல கரப்ஷன் அதிகமாயிடுச்சு. நம்மள சில பேர் நல்லவங்க இருக்காங்க, ஆனா அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க. அதையும் ஒத்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் பழைய கௌரவம் கிடைச்சாகணும். அதுக்கு தான் ஏசிபி ராஜா நரேந்திராவை ஸ்பெஷல் ஆபீசரா நியமிச்சிருக்கேன். இந்த பேப்பரோட ஹெட்லைன்ஸ் பாருங்க. 100 ரூபாய் லஞ்சம் கேட்டதற்கு நடு ரோட்டில் கான்ஸ்டேபிள் கொலை. வாட் இஸ் திஸ்? கொஞ்ச நாளைக்கு முன்ன வெங்கடேஸ்வர ராவ்ங்கிற ஃபயர்மேன் செத்து போனதுக்கு அவங்க பையன் சீதாராம் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இந்த கேஸை டோட்டலாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். அவன் எதுக்கு அடிச்சாங்கிறதுல அனாவசியம். கடமையை செய்ய போன போலீஸ் ஆஃபீஸரை அவன் அடிச்சிருக்காங்கிறது மட்டும்தான் பாயிண்ட். இது இப்படியே போனால் போலீஸ்னா எல்லாருக்கும் இலக்காரமாயிடும். இதை முளையிலேயே கிள்ளி எறியணும். கான்ஸ்டபிள் அடிச்சவனையோ நம்ம எஸ்ஐ அடிச்சது யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் விட மாட்டேன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், அவன்கிட்ட 100 காரணம் இருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கிரிமினல். என் போலீஸ் மேல கை வச்சிருக்கான், விட மாட்டேன், கொண்டுடுவேன். வெரி குட் மிஸ்டர் நரேந்திரா. இனிமே எந்த விஷயத்தை நீங்க டைரக்டா ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் அண்டர் டிசிபி முரளிகிருஷ்ணா. பை தி வே, முரளிகிருஷ்ணாவோட மருமகன் தான் இந்த இன்ஸ்பெக்டர். ஃபயர்மேன் போனதோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாவுல. யாரெல்லாம் இந்த வீட்டில் இருந்தாங்க? வெங்கடேஸ்வர சார், அவர் பொண்டாட்டி, பையன். அந்த பையன் பேரு துர்கராமனா?
இல்லைங்க சீதாராமன். ஆள் எப்படி? ரொம்ப அப்பாவிங்க. டேய்னா ஓடியே போயிடுவான். இந்த பொண்ணு அவன் பின்னாடி லவ்னு சுத்திட்டு அலைஞ்சா விட்டா 2 பேரும் ஓடி போயிருப்பாவ. பேர் என்ன? உங்க பேர் என்ன? ராஜேந்திரன், ஏசிபி போலீஸ். ஜானகி, ஸ்டூடெண்ட். சீதாராமன் உனக்கு பிடிக்குமா? இல்ல, விரும்புறேன், ரொம்ப விரும்புறேன். இப்ப சீதாராமன் எங்க இருக்கா? தெரியாது. லவ் பண்றேன்னு? ஆமா, லவ் பண்றேன். ஆனா நீ லவ் பண்றவன் எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாது. எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாதா இல்ல தெரிஞ்சே தெரியாதுன்னு சொல்றியா? தெரிஞ்சேதான் தெரியாதுன்னு சொல்றேன். போலீஸ் நான் பயம் போயிடுச்சுல்ல? உனக்கும் அவனுக்கும் கையாலாகாதவன் நினைச்சியா? நீ சொல்லனா பிடிக்க மாட்டானா? எங்க இருந்தாலும் பிடிப்ப. அவனை பிடிக்கிறதா என்னோட குறிக்கோளா வச்சுட்டு இருக்க. கொன்னுடுவா அவனை. அவன் போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சுட்டு போயிருக்கா. இங்க இருக்கிற யாராவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏய் ஜானகி, உன் சீதாராம கிட்ட சொல்லு, அவன் சாவு என் கையில தான். செத்தாவ இந்த நேரத்துல யாரு தொல்லை பண்றது? என்னையா? वो कोई आया है मैम साहब? வணக்கம்மா. யார் நீங்க? யோ, எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஜி. அறிவில்ல உனக்கு? नहीं मैम நேத்து साहब, தானே அத்தனை वो- தடவை சொன்னேன். தெரியாத ஆளுங்களை உள்ள விடாதேன்னு. முதல்ல இந்த பொம்பளை வெளிய அனுப்பு. முதல்ல லிவர்ல குத்து. இப்ப கிட்னில குத்து. இப்ப இவன் குடல்ல புல்லட் இறங்கணும். உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. ஆனா 24 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காரு. குத்துனவன் எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும். கிட்னிலையும் லிவர்லையும் மாற்றி மாற்றி குத்திருக்கான். இந்த மாதிரி ஒரு கேஸை நான் இது வரைக்கும் பார்த்தது. ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அத்தை, அந்த இன்ஸ்பெக்டர் சாகல, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 2-3 நாள்ல நினைவு திரும்பிடுமா. ராமா, ஆமா, அவனுக்கு நினைவு திரும்பறதுக்குள்ள லிஸ்ட்ல இருக்கிறவங்கள கொன்னுடணும். கிளம்பு. வரேம்மா. சரி அத்தை. இது உன் மருமகனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, இது உன் செலவுக்கு. எனக்கு அந்த சீதாராம என்ன செய்யறான்னு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வரணும். இந்தாங்க வாக்கி டாக்கி, உங்ககிட்ட இருக்கட்டும். நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். சீக்கிரமே உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஏய் சங்கர், நீ பழைய பங்களாட்ட நில்லு. நீ அண்ணா நகர்ல நில்லு. நீ சென்ட்ரல். நீ பெசன் நகர். நீ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அவனை எங்க பார்த்தாலும் சரி வெட்டி போட்டுருங்க. துண்டு துண்டா வெட்டி போடணும். ராமா, அந்த லிஸ்ட் எடு. கமிஷனர் ஆபீஸ்ல லஞ்சம் கேட்டான்ல, அவனை மார்க் பண்ண. சொல்லியா, என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு பார்த்த? मैं उनको देखा साहब. मैं அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இவன் யாரையோ பார்த்திருக்கானா சார்? அதான் சொல்ல முயற்சி मैं பண்றான். उनको देखा साहब. ஏதாவது சொன்னானா?
இருட்டுல யாருன்னு சரியா தெரியலன்றான் சார். சார் அவன் சொல்றத வச்சு ஒரு ஸ்கெட்ச் போடு. என்ன பார்த்தாங்க சொல்லியா? గోళ్ళ చేర లామ లామ బాల్ సేన సేన ఆక లాము నాத்திய சேன ஓர்த்திய. அட என்னடா அது? என்ன பாஷா அது? நேபாளி ஷாப். நேபாள்? ஏண்டா இங்க இருக்கிறவங்களே வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க, நீ என்ன நேபாள்ல இருந்து இம்போர்ட்டடா? சொல்ல வந்ததை சொல்லிட்டு உன் ஊருக்கு போய் சார். நெக்ஸ்ட். வணக்கங்க. என்ன? பாஸ்போர்ட். இது நீ? இவன் யாரு? என் பையங்க. பாஸ்போர்ட் வாங்குறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. ஸ்டாம்ப் குத்துறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணணும். உன் மேல எந்த குத்தமும் இல்ல, நீ ரொம்ப நல்ல பொம்பளை அப்படின்னு அங்க இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தாதான் என்னால இங்க முத்திரை குத்த முடியும். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியறதுக்கே குறைஞ்சது 1 மாசம் ஆயிரும். 1 மாசம் ஆகுமா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணுங்க. என்ன அர்ஜென்ட்? ஏதாவது தப்பு பண்ணிட்டு நாட்டை விட்டு ஓடி போலான் இருக்கியா? ஏங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க? எங்களை பார்த்தா தப்பு பண்றவங்க மாதிரியா தெரியுது? ஏதோ தலையெழுத்து பொழிக்கணுங்கிறதுக்காக. சரி சரி, அவ்வளவு அர்ஜென்ட்னா கொஞ்சம் செலவு பண்ணு. என் பையன் சொன்னாங்க 500 ரூபாய் கொடுத்தா நீங்க ஸ்டாம்ப் பண்ணிடுவீங்கன்னு. இது வெளிநாட்டு விவகாரம். 500 ரூபாயில எங்க முடியும்? குறைஞ்சது 5000 ரூபாயாவது வேணும். ஐயோ, எங்களுக்கு வசதி இல்லைங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அதெல்லாம் நடக்காது. 5000 ரூபாய் இருந்தா வேலையாகும். டெலிவரி அண்ட் கேஷ். கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. அட வெளிய போமா. வா நெக்ஸ்ட். வாங்கடா சொன்ன கால விழல. வா வெளிய வா. வந்துட்ட வாப்பாரி வைக்கிறது. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 40-45 வயசு இருக்கும் சார். என்ன பண்ற? ஏன் கதவை சாத்துற? யாரா நீ? என்ன பண்ற? இந்த 3 சிங்கத்துக்கு விலை 500 ரூபாயா? இது விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இதுக்கு விலை பேசுற அளவுக்கு பெரிய ஆயிட்டியடா நீ. இந்த 3 சிங்கத்தை விலை மதிக்கவே முடியாது. இது ரொம்ப உயர்ந்தது. இது நம்ம நேஷனல் எம்பளம்டா. யாராவது வெளியே வந்ததை பாத்தீங்களா? இல்லங்க. நீ பாத்தியா? தெரியாது சார். ஹலோ, யாராவது வெளியே வந்தாங்களா? இல்லங்க, பார்க்கல. நாங்க யாரையும் பார்க்கல. உருமும் புலியே இவன் தாண்டா, இவன் கர்ஜனை கேட்கிறடா, இவன் புலி போல் வேட்டைக்கு கிளம்பி விட்டான். Stop! I said stop! I will shoot you! Stop! 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 நீயா? நான் இல்ல, நான் வீட்ல இருக்கேன். இது வேற யாரோ. ஜானகி என்கிட்ட போய் சொல்லாத. ஜானகியா? அது யாரு? என் பேர் கனகதுர்கா. எதுக்கு ஓடுற? சும்மாதான். ஏய், மறக்காம சொல்லு. சிட்டில ஓடக்கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? போலீஸ் ஆபீசர் கிட்ட ரூல் பேசுறியா? எதுக்கு ஓடுனன்னு மட்டும் சொல்லு.
குண்டா இருக்கேன்ல ஒல்லி ஆகுறதுக்காக ஓடுற. வெட்டவே இல்லையா? ஏன் டைம் பார்த்து தான் ஓடணுமா? ஆட போ போ. ஷிட். ஓட போறேன்னா நடக்கிற? வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல அதான். ஹலோ 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 மைக் 1 to மைக் 2 மைக் 1 to மைக் 2. குற்றவாளிங்க 2 பேரும் தப்பிச்சு ஹைவேஸ்ல பைக்ல வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் புடிங்க. அந்த கான்ஸ்டபிள் அடிச்சதோ உங்க மருமகனை கொலை பண்ண முயற்சி பண்ணதோ இவங்க 2 பேர் தான்னா இந்நேரம் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கணும். ஏன்னா ஜெனரலா கொலை பண்றவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. அதனால கொலை பண்ணது அவங்க இல்ல. அப்படின்னா அது வேற யாரா இருக்கும்? எஸ், உங்க மருமகனை கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க இன்னொரு அட்டம் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். அப்படின்னா கான்ஸ்டபிள் சொன்னது போய் அந்த நேபாள்கார சொன்னது உண்மை. அனாவசியமா மிஸ் பண்ணிருக்கோம். we are wasting our time. இப்போ நிஜம் வெளியே வரணும்னா உங்க மருமக கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வரணும். கமிஷனர் ஆபீஸ்ல கிளர்க். இவங்க 3 பேரையும் கொலை பண்ணது ஒருத்தன் தான். இந்த சிஐ மர்டர் கேஸ்ல மாட்டின பேரு சாந்தி. சீதாராமனோட அம்மாவோட பேரும் சாந்தி. அப்போ அந்த சாந்திங்கிறது யாராவது வந்தாங்களா? இல்லங்க, யாரையும் பார்க்கல. ஓ மை காட். இவங்க 3 பேர்னால இவங்க வாழ்க்கை பிரச்சனையாயிருக்கு. பழி தீர்த்துக்கிறாங்களா? They are on a killing spree. Yes. இப்ப இவங்க அடுத்தது யாரை கொலை பண்ண போறாங்கங்கிறத கண்டுபிடிச்சா அங்க முன்னாடியே போய் வெயிட் பண்ணி அவங்கள பிடிச்சிடலாம். தம்பி அவசரப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் செய்யல. அவனோட அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யாரையெல்லாம் சந்திச்சிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. பாய 5000 ரூபாய்க்கு வெறும் 5000 ரூபாய்க்கு காட்டி கொடுத்தவல்ல. அந்த பாய நான் காட்டி கொடுத்தேனா? எல்லாமே போய் நடந்தது என்ன நான் சொல்றேன் தம்பி, நான் சொல்றேன். அன்னைக்கு எங்க வீட்டுல நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். சடனா கொஞ்சம் பேர் வந்து பாய விடலைன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா கழுத்துல கத்திய வச்சு அவங்களையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. எங்க உயிரை காப்பாத்திக்க வேற வழி தெரியாம தான் நான் பாய அனுப்பி வச்சுட்டேன் தம்பி. இதுதான் நிஜம், என் பேச்சு நம்புங்க. வேணும்னா எங்க அம்மா தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றேன். என்னதான் பொய் சொன்னாலும் யாராவது பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணுவாங்களா தம்பி? அப்ப கான்ஸ்டபிள் அப்படி சொன்னா? ஏண்டா நீ என்ன கொல்ல பாக்குறியா? கான்ஸ்டபிளை கொண்டுட்டாங்க, சிஐ கோமா ஸ்டேஜ் கிளர்க்கையும் கொண்டுட்டாங்க. அடுத்தது யாரா இருக்கும்? நாராயணராவ். எடுறா போன டயல் பண்ணு. 23555991. போன இங்க கொண்டா. தேவராஜ், நான் தான் சோசியல் ஒர்க்கர் நாராயணராஜு பேசுறேன். அந்த சீதாராமன் அவங்க அம்மாவும் Yes. செத்து போயிட்டா. வணக்கம். நாராயணராவ் வீடு தானே? அவர் இருக்காரா? ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். இங்க நாராயணராவ் வீட்டுல அவரை கொலை பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் இமிடியேட்டா கேப்சர் பண்ணி ஆகணும். உடனே வாங்க.
இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இங்க எப்படி வந்தது? இவர் உங்க பையன் தானே? எப்படி இறந்தாரு? யார் வந்தா? வயசான அம்மா ஒரு பையன் எப்படி தப்பிச்சாங்க? என் பையன் அளவுக்கு மீறி பாவம் செஞ்சான், அதனால நான் தான் கொண்டேன். என்னையா தேடுற? வா வா. 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 போலீஸ்காரனைய ஏமாத்த பாக்குறியா? மரியாதையா அந்த ராம் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. எங்க? இங்க இருக்கேன்டா. நான் தான் நீ தேடிட்டு இருக்கிற ராம. எந்திரி. Hey!
ஏய், மரியாதையா சரண்டர் ஆயிடு. கடைசியா ஒரு சான்ஸ் தர. 2 நிமிஷத்துல வரலனா அவளை நான் ஷூட் பண்ணிடுவேன். என்ன அடிக்கிறியா? நான் போலீஸ் ஆபீசர். நான் போலீஸ் ஆபீசர் மறந்துட்டு பேசுறேன். நீ போலீஸ்னு எனக்கே தெரியும். எதுக்கு தம்பட்டு அடிக்கிற? உன்னை கொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை. உயிரோட விடுற, ஓடி போயிடு. மறுபடியும் என்ன தேடி வந்த கொன்னுடுவ, ஜாக்கிரதை. அடிக்காத, நான் போலீஸ் ஆபீசர். என்ன நீ அடிச்சுட, நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். வாங்கடா. எதுக்காக இங்க வந்த? உனக்காக. ஒண்ணும் தேவையில்ல, போய்ங்கிறது. போக மாட்டேன். சொன்னா கேளு. என்னால முடியாது. ஐ லவ் யூ. மரியாதையை சொல்றத கேளு. என்ன வெறுப்பேத்தாத. இனிமே காதல் கீதல் என் பின்னாடி சுத்தாத. போ, போய்ங்கிறது. ஏய், எல்லாம் ஊயிஷ்டமா? எனக்கு இந்த மனசு இல்ல, உணர்வு இல்ல. எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் போட்டா எந்திரிச்சிருவாங்க. என் மனசுல இனிமே காதலுக்கெல்லாம் இடமே இல்ல. போ. சொன்ன கேளு. விடு, விடுன்னு சொன்ன. விடு. சொன்ன கேளு. நான் கொலை பண்ணிருக்கேன். எங்க அம்மாவும் நானும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கோம். எங்களை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. எங்களை தேடி வந்தாங்க, பார்த்தல. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவுன்னு சொல்லுவாங்க. அந்த சாவு எனக்கு சீக்கிரமே கூட வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன். என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. என் படிப்பு கூட நாசமா போயிடுச்சு. என் கூட இருந்தா உன் வாழ்க்கையை நாசமா போயிடும். இங்க இருந்து போயிடு. நாசமா போயிடுவேன். Go, 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 go,
முழுதும் காண்கிறோம். முன்னில் இருப்பது நான் தானே, நான் தானே, நான் தானே. இருவர் உள்ளத்தில் காதல் தான், காதல் தான், காதல் தான். மூச்சு உள்ளவரை நான் உன்னை மறவேனோ. காதல் என்ற ஆலயத்தை சின்னமாக்குவே. காதல் வேகத்தை அதை யார் தடுத்தாலும் புதியதாய் ஒரு சொர்க்கத்தில் நான் உன்னை சேருவேன். மரணத்தில் நம் கதை நிலையாக நிலைக்கும், யுகமாக கடக்கும். உன்னில் இருப்பது நான் தானே, நான் தானே, நான் தானே. இருவர் உள்ளத்தில் காதல் தான், காதல் தான், காதல் தான். காதலும் நிஜமானது, அது உண்மையே. நம் இருவரையும் ஒன்றாகத்தான் அது சேர்ந்ததே. உன்னில் இருப்பது நான் தானே, நான் தானே, நான் தானே. இருவர் உள்ளத்தில் காதல் தான், காதல் தான், காதல் தான். என்ன டிசிபி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த ராம பிடிக்க போனல, அவன் என் ஃபேஸ மட்டும் விட்டுட்டு இங்க 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 பிச்சிட்டான். அவனை பிடிச்சிங்களா? பார்த்தா தெரியல உனக்கு. நல்லா உத மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்ன எவையா போ சொன்னது? அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. தனியா போய் அவனை கொஞ்சம் பார்த்து சொல்லு. என்னத்த பார்த்து சொல்றது, நாங்க மட்டும் அதே வேலை கொடுத்தா வாங்கிட்டு வரோம். வேற என்ன வேணும்? புலி மாட்டிக்கிச்சு. காளியம்மா தேங்க்ஸ். இத பாரு டிசிபி, எல்லா ஹாஸ்பிட்டலையும் காவலுக்கு ஆளவை. வயிற்றுல குத்துப்பட்ட ஒருத்தன் டாக்டரை தேடி வருவான். அவன் தான் உனக்கும் எனக்கும் தேவையான சீதாராமன். பாருங்கடா, மல்லிய பார்த்து கத்துக்கங்கடா. எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒருத்தனை கொல்ல திண்டாடுனீங்க. நீங்க யாரும் செய்ய முடியாததை என் மல்லி செஞ்சிருக்கா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா. மிஸ்டர் நரேந்திரன், ஒரு முக்கியமான விஷயம். சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் உடனடியா செக் பண்ண சொல்லுங்க. என்னாச்சு சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீதாராமனை கத்தியால குத்திட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். தெரியும்னு சொல்றேன்ல, போங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். ஏய், நான் டிசிபிங்கிறத நீ மறந்துட்ட. நீ என்னோட அசிஸ்டன்ட். உன் சீனியர் ஆபீசர் இந்த மாதிரி விசாரிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? நீ வெளிய போனா அதனடா மத்தவங்களுக்கு தெரியும். நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும். நீ யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கன்னு சொல்லட்டுமா? மெயின் பஜார்ல இருக்கிற கடைகள்ல இருந்து உனக்கு சரியா மாமூல் வரலன்னா அவங்க லைசன்ஸை நீ கேன்சல் பண்ணுவ. உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா நீ ஈஸியா ரூல்ஸ் மீறுவ. உன்கிட்ட பர்மிஷன் வாங்கினா அவங்க யாரா இருந்தாலும் கொலை கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நீ ஒரு கலங்கண்டா. எவ்வளவுதான் நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் வந்தாலும் உன்ன மாதிரி ஆளுங்க அதை கெடுத்துருவீங்க. உண்மைய சொன்னா உயிரோட இருப்ப, இல்லைன்னா செத்துருவ. சொல்றேன். இதெல்லாம் முதல்லயே சொல்லியிருந்தா தலைகளை தொங்க வேண்டியது இருந்திருக்காது. இவங்கெல்லாம் ஏன் ஆளுங்க? நல்ல போலீஸ், உன்ன மாதிரி பொறுக்கிங்கல்ல. ஏய்,
இவனை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கீழே இறக்கி குளுக்கோஸ் கொடுங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் இவன் சாகக்கூடாது. ஒரு நாள் என்னாச்சுன்னா என் மாமனுக்கு சிகப்பு புடவைனா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு பிடிக்குமேன்றதுக்காக சிகப்பு புடவை கட்டிட்டு தோட்டத்துக்கு போனேன். மாமா தோட்டத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சிவப்பு புடவையில என்ன பார்த்ததும் என் மாமனுக்கு சிவ்வுன்னு ஆயிடுச்சு. மாமனை பார்த்த உடனே என் உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த பக்கம் மாமா, இந்த பக்கம் நான். திடீர்னு சரசரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. புஸ்ஸுன்னு ஒரு பாம்பு படம் எடுத்துச்சு. நான் கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டேன். சரசர வந்தது, நடுங்கினேன், காலிலே பட்டுடுச்சு, விழுந்துட்டேன், மேல் மேல் வந்தது, பயந்து போயிட்டேன், கிச்சு கிச்சு முட்டிடுச்சு, சிரிப்பே வந்துடுச்சு, ரொம்ப மிரண்டு ஓடினேன், ரோட்டுக்கே வந்துட்டேன், மலை ஏறினேன், மரம் ஏறினேன், சுவர் ஏறினேன், கிழறி ஓடினேன், எங்கே போனாலும் அங்கு வந்து அந்த நல்ல பாவை என்ன பண்ணுது? தண்ணி மனசுக்குள்ள ஆசை வளர்த்துடுச்சு. அந்த பாம்பு கத்து நல்லா இருந்துச்சு. அந்த வலி கூட சுகமா இருந்துச்சு. பட்டிக்காட்டு மச்சானே, பயந்தாங்கொள்ளி அவன்தானே. பட்டிக்காட்டு மச்சானே, பயந்தாங்கொள்ளி அவன்தானே. பாம்பை பார்த்து மிரண்டு போனானே, கம்பெடுத்து வரேன்னு கோபமாக போனானே, மாங்கிளையை உடச்சி போட்டானே. கொம்பும் இல்ல, கிளையும் இல்ல, ரொம்ப நேரமா மச்சா காணவில்லையே. கொர 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 கோபம் வந்ததா. கோபம் வந்தாலும் தாபம் வந்தாலும் பார்க்க கூடாது, இறங்கி போயிடணும். என்னத்தை இறங்கி போறது? அவன் மாமன் வைத்தியக்காரன். மல்லி, உங்க மாமா கதை நமக்கு எதுக்கு? அந்த பாம்பு கதை என்னாச்சுன்னு சொல்லு. அந்த நல்ல பாம்பு என்ன கொடுத்துச்சு, கண்ணி மனசுக்குள்ள ஆசை வளர்த்து. அந்த பாம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி கூட சுகமா இருந்துச்சு. ராஜபாளையம் சென்டர்ல விழா நடக்கும் வேளையில, ராஜபாளையம் சென்டர்ல விழா நடக்கும் வேளையில மச்சான பார்த்து மெய் மறந்தேனே. குறும்புகார மச்சானே, அடக்கி என்ன வச்சானே, பக்கம் வந்து என்ன முறைச்சானே. பையில் இருந்து ஒரு பாம்பு எடுத்தானே, மகளி ஊதி அதை மடக்கி போட்டானே. மடமடவென்று மயக்கம் வந்துடுச்சே. என்னது, உன் மாமன் பாம்பு ஆட வச்சானா? பின்ன எதுக்கு பாம்பை பார்த்து பயந்தா அன்னைக்கு? ஏய் வாய மூடு, அவன் பார்த்து பயந்தது பாம்பு இல்ல, பின்ன என்ன பார்த்தா? அடங்க ஒப்பம் அவனே. அப்புறம் என்னாச்சு? அந்த நல்ல பாம்பு என்ன பண்ணுச்சு? தண்ணி மனசுக்குள்ள ஆசை வளர்த்துடுச்சு. அந்த பாம்பு கத்து நல்லா இருந்துச்சு. அந்த வலி கூட சுகமா இருந்துச்சு. என் பேர் நரேந்திரன், கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கேன். கொலை பண்ண சீதாராமன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. என்ன தேவா, அந்த பையனை குத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறல்ல? அவன் சாகுற ரகம் இல்ல, கொலை பண்ற ரகம். அவனுக்கு நல்ல ஃபீல்டிங் செட் பண்ணிருக்கேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் உன்ன பேட்டிங் ஆட வந்துகிட்டு இருக்கான். என்ன ஆபீசர், பயமுறுத்தி பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? எவ்வளவு வேணும்? டேய் ஆரம்போட்ட, பணம் வாங்குற போலீஸ் நான் இல்ல. எவனோ ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் தப்பா நினைக்காத. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயர்ந்தது, அதுல நிறைய சின்சியர் ஆபீசர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லைன்னா உன்ன மாதிரி நாதாரிங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டியதா இருக்கும். இந்த வெட்டி பேச்சு என்கிட்ட வேண்டாம். உன்ன மாதிரி நியாயம் பேசுற ரொம்ப பேரை பீஸ் ஆக்கியிருக்கேன். போய் வேற வேலையை பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க தேவா.
உன்கிட்ட இருக்கிற பசங்க மாதிரி பணத்துக்காக அவங்க கொலை செய்ய ஆரம்பிக்கல. அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தினால கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டோட எதிர்காலத்துக்காக இதை செய்யறாங்க. பகையோட கொலை செய்யறவங்களை நிறுத்தலாம், பாசத்துக்காக கொலை பண்றவங்களை நிறுத்த முடியாது. அந்த சீதாராமன் பவர் உனக்கு தெரியல. அவன் கண்டிப்பா உன்னை கொலை பண்ணுவான். ஒருவேளை அவன் மிஸ் பண்ணிட்டான்னா நான் உன்னை கொன்னுடுவேன். சரி, நடக்கட்டும், பார்க்கலாம். இத பாருமா, பையனுக்கு வயித்துல கத்தி குத்துனதுன்னு கேஸ் ஏதாவது வந்ததா? இல்லையே. நாங்க அந்த மாதிரி ஒரு பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வயசான பொம்பளை அவனை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நான் சொன்ன அடையாளங்களோட ஏதாவது கேஸ் வந்ததுன்னா நீங்க உடனே இந்த பஸ்ஸரை பிரஸ் பண்ணுங்க. சரி. நான் இங்க இருந்தேன்னா அவங்க வரமாட்டாங்க. நான் பக்கத்து அறையில இருக்கேன். ஓகே ஓகே. என்னாச்சுமா? உடம்புல கொதிக்குது சார். சிஸ்டர், டெம்பரேச்சர் பாருங்க. ஏய், திரும்படா. ஓ, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு மாத்த. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல டெம்பரேச்சர் நார்மல் ஆயிரும். ஜுரம் அப்படியே இறங்கலாம், என்கிட்ட வந்து சொல்லுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண ஜுரம் தான், கவலைப்படாத. தேங்க்யூ டாக்டர். ஓகே. இந்த பொண்ணுக்கு என்ன மரம் கண்டிச்சா? யாப்பா. வாங்கம்மா. யார் அவனை கொன்னாங்கன்னு அவனுக்கு தெரியணும். சார், அவனை எழுப்பு. என்ன ஞாபகம் இருக்கா? என் பேரு சீதாராமன். ஃபயர்மேன் வெங்கடேஸ்வரனோட பையன். நான் அவரோட மனைவி. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்கல்ல. அன்னைக்கு தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டோம். ராமா, கொன்னுடு. வேண்டாம் வேண்டாம். சார், உள்ள இருக்காங்க சார். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கறது கஷ்டம்.
நீ 1000ல் ஒருத்தன், உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. போயிட்டு வா. அத போய் எனக்கு இந்த அடி அடிக்கிற பின்ன என்னவா? பெரிய பெரிய ஆளுங்களும் பெரிய பெரிய பிஸ்தாங்களும் நம்மள பார்த்து மயங்கி நிக்குது. இதே நடானா பேண்ட் சட்டை போடணும் அடம் பிடிக்குது. எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நமக்கு என்ன லாபம்? எல்லாம் ஒண்ணு பார்த்தா கிட்டுருச்சு. ஐயோ ஒண்ணும் தெரியாத பாப்பா, ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா அப்படி இல்ல இருக்கு நீ சொல்ற கதை. அது வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாதாக்கும். நீ எங்கடா இங்க மெதிராங்க ஏ மல்லி உன் பகைய தீர்த்துக்க வேண்டாம். இங்க வா. இவனை எங்க குத்துன? மெதி இந்த பொம்பளை அவ பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த தேவாவை கொல்ல பாக்குறா. தேவாவை யாராவது கொல்ல முடியுமா? முடியாது. இந்த தேவாவை யாரும் கொல்ல முடியாது. ஏய், உன் பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த தேவாவை கொலை பண்ண அனுப்புனல்ல, இப்ப உன் கண்ணு முன்னாலேயே உன் பையனை நான் வெட்டி கொலை பண்றேன் பாரு. இதுதான்டா பழிக்கு பழி. காளியம்மா, இன்னைக்கு உனக்கு ரத்த அபிஷேகம் கன்ஃபார்ம். ஏய், தூக்குங்கடா. வெத்த புள்ளைய நான் துண்டு துண்டா வெற்றத பார்த்து அவங்க அம்மா துடியா துடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். என்ன பெத்த மனசு துடிக்குதா? இந்த பையன் இங்க தானே சுமந்த? பெத்த வயிறு துடிக்குதா? துடிக்குதா? பரவாயில்ல, ட்ரைனிங் பிரமாதமா கொடுத்திருக்க. ஸ்டாமினா நல்லாவே இருக்கு.
பையனுக்கு என்ன பவர் இருக்குன்னு இப்ப நான் பாக்குறேன். ஏய்! ஏய் கேன ஒட்டிய உசுர இல்ல இல்ல இன்னும் சாகல. நான் இப்போ இப்படியே நிக்க போறேன். உன் பையன் எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கான்னு பாக்குறேன். ஏய் சங்கர், டைம் பாடுறா. இவன் அர்ஜுனனும் அல்ல, அகிலத்தில் இவன் ஒரு வீரனாக ஆவான். அபிமன்யு போல இவன் அரைஞானியும் அல்ல, அர்ஜுனனுக்கு அந்த நாளில் கிருஷ்ணன் துணை இருந்தான். யாரும் இல்லாவிட்டாலும் இவன் தனி மனிதன் அல்ல, தமிழ் அன்னை மகனாவான். அன்னை அருள் இருக்கும் வரை தோல்வி இவனுக்கு இல்லை. எத்தனை எதிரி இருந்தாலும் மாட்டான். சக்தி இருக்கு, யுக்தி இருக்கு, நெஞ்சு நிறைய தில்லை இருக்கு, தில்லை இருக்கு, வாழம் இருக்கு, வேகமான வீரம் இருக்கு. கோபக்காரன் இவனும் சாமானியன் அல்ல, அடிப்பட்ட வேகை போல வேகமாக பாய்வான். அபிமன்யு அல்ல இவன் அர்ஜுனனும் அல்ல, அகிலத்தில் இவன் ஒரு வீரனாக ஆவான். அபிமன்யு போல இவன் அரைஞானியும் அல்ல, அர்ஜுனனுக்கு அந்த நாளில் கிருஷ்ணன் துணை இருந்தான். யாரும் இல்லாவிட்டாலும் இவன் தனி மனிதன் அல்ல, தமிழ் அன்னை தமிழ் குடிமகனாவான். ஏன் அப்படி பாக்குற? நான் தான்டா கேன. ஏன்டா பயப்படுற? திரும்ப பின்னாடி திரும்ப.
வாடா வா வா வாடா வா 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 நாடா நாடா காளியம்மா தொடாத வெச்சிரு வெச்சிரு காளியம்மா இன்னைக்கு நான் உனக்கு ரத்த அபிஷேகம் பண்றேன்னு சொன்னனே தவிர ஏன் ரத்தத்தாரன்னு சொல்லலையேம்மா. நீ என்ன கேன என்ன ஆக்கிட்டியடா. சார், என் பையன் மேல எந்த தப்பு இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் புருஷனை கொண்டு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கிற கோபத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன். என் பையன் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. என் வாழ்க்கை தான் நாசமா போயிடுச்சு. இவனை விட்டுடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சார், எங்க அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா என்ன மாதிரி இன்னும் 100 பேரை உருவாக்குவாங்க. இந்த நாட்டுக்கும் நல்லது நடக்கும். எங்க அம்மாவை விட்டுருங்க சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் கொலை பண்ணி இருக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவங்களதான். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கடமையை செய்ய தவறே இருக்காங்க. இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்ணா லஞ்சம் வாங்கினதை நிறுத்தினவங்க மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. என் நாட்டுக்கு நல்லது நடக்காது. எனக்கு சட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட நியாயம்னா ரொம்ப பிடிக்கும். சட்டப்படி உங்களை கைது பண்ணணும். கொலை பண்ணது நீங்க தான் நிரூபிக்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒன்னு உங்க அப்பாவோட போட்டோ, இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் பில். உங்ககிட்ட இருக்கட்டும். உங்களை விட்டுறேன். உங்க மேல இறக்கப்பட்டு நான் விடல. என் நாட்டு மேல இருக்கிற அக்கறை என்னால விடுறேன். நீங்க 2 பேர் வெளியே இருக்கிறதா என் நாட்டுக்கு நல்லது. இமைக்கோ அப்போ இவனை யார் கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா நான் தான் கொண்டேன். இன்வெஸ்டிகேஷனுக்காக நான் இங்க வந்தப்போ எனக்கும் தேவாக்கும் நடந்த வாக்குவாதம் முத்தி என் கையில இருக்கிற கண்டால இவன் என்ன சுட்டுட்டான். சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ அது எனக்கும் தெரிஞ்சிருச்சு. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் அவனை சுட்டிருக்கேன். சட்டம்